நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மாமரத்துக்குளம் மீன் பிடிக்க வந்தாச்சு. இந்த குளத்தை விட்டு உங்களுக்கு வேறு இடமே தெரியாதா, வேறு பக்கமே போக மாட்டேங்களான்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஆனால் இங்கே மீன் நல்லா மாட்டும். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேறு பக்கம் போகலாம். ஆற்றுக்கு போவோம், கொடிவேரி ஆற்றுக்கு போவோம். அது போக பார்த்திங்கன்னா இங்கே தான். இதில் இன்னும் கொஞ்சம் நாள் பிடிக்கலாம், இன்னும் ஒரு மாதத்துக்கெல்லாம் பிடிக்கலாம். தண்ணி இன்னொரு அளவுக்கு இருக்குது, அதனால் பிடிக்கலான்ட்டு வந்திருக்கோம். பார்க்கலாம். வந்ததுக்கப்புறம் பசியாக இருக்குதுன்னு கையோட சாப்பிட்றலான்ட்டு டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதையும் சாப்பிட்டு போயிடுவோம். சாப்பிட்டு போய் மீனை பிடிக்குவோம். குமார், எல்லாம் டிஃபன் ரெடியா? சூடா இட்லி ரெடி. பாருங்கள், நம்ம மாம்ஸ் வந்துருக்கிறாரு இன்றைக்கி புதுசாக. அன்றைக்கி ஒரு 2-3 வீடியோவுக்கு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோக்கு வந்தார். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்திருக்காரு. இந்த மாதிரி வேலையில் எங்களுக்கு தான் தெரியும். ஆமாம், இந்த மாதிரி வேலையெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது இல்லை. இட்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது உங்களுக்கு தான் தெரியும். ஏமாப்ல அப்படியா? ஆமாம், கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நான் எல்லாம் கடையிலேயே உட்காந்து சாப்பிடுவாங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து இந்த சாமிகிட்ட உட்காந்து சாப்பிட்றாங்க பாருங்க. கோயிலில் குளத்துக்கிட்ட அருமையான கருப்பராயன் கோயில் இருக்குது. ஆமாம் ஆமாம், சாப்பிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, நல்ல விஷயம். சாமி கடையில் உட்காந்து சாப்பிட்றது தப்பே கிடையாது, எல்லாம் அவர் தானே இருப்பார். கருப்பராயன் கோயில் இருக்குது, இட்லி தான் சாப்பிட்டுருக்குறோம். சரி வாங்க நண்பர்களே, சாப்பிட்லாம். சாப்பிட்டு போய் மீனை பிடிக்கலாம். இன்றைக்கி மீனை பிடிச்சிட்டு உங்களுக்கு பிடிக்கும்போது காட்டுறேன் எப்படின்ட்டு. வாங்க பிடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். பாய். மாடிச்சா என்ன சைஸு? அடா உங்க மக்கா பயங்கரமான சைஸ் மாடிச்சு போல இருக்கு. ஓய் சூப்பர் சூப்பர், 1/2 கிலோ வரும். சரியான சைஸுப்பா, அருமையான சைஸு. மாப்பிள அந்த கச்சா விட்டோம், அப்படி எடுத்துடும். அதுதான் பிடிச்சி உள்ள போட்டு கழட்டிங்க. கச்சாக்களை போட்டு கழட்டிங்க. முள் ஏறிட்டு இருக்குது, அடிமுள்ளு கையில் ஏறிட்டு. இது இருங்க, அதாவது இருங்க, கப்பு கழட்ட வேண்டாம், இருங்க அப்படி இருக்கு. நண்பர்களே இங்கே பாருங்கள், நம்ம மாம்ஸ் பிடிச்சிக்கிட்டே பாருங்க என்ன சைஸுன்ட்டு. சூப்பர் மீன், அருமையான சைஸு. இந்த முயற்சியில் நீங்கள்லாம் பண்ணாதீங்க. இங்கே வரேன் போடு, உள்ள விட்டு அப்படி கழட்டிங்க. ஏன்னா விஸ்கனுக்கு இது எகிரிடுச்சுன்னா ரொம்ப இல்லை, கையில் நல்லா பிடிச்சிட்டு இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் போடு. இங்கே நல்லா சுருக்கி விட்டு அலங்காமல் பால் வச்சு அப்படி இல்லை, அப்படி வெளியில் அது கவுரு தெரியுமா வச்சுக்கோ. சூப்பர் மாம்சே, அருமை. மறுபடியும் பிடிப்போம். மறுபடியும் தான் ஆரம்பிச்சு பாருங்க. மறுபடியும் குடல் மாற்றி போட்டுங்க. அதுவே குத்தி போடு, அதுலேயே மாட்டிக்க. சூப்பர் மீன் நண்பர்களே, அருமையான மீன் வேட்டை. இனி அப்படி தான் பிடிக்க போகிறோம். பார்க்கலாம் அடுத்து எப்படி உள்ளதுன்ட்டு.